வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் திரு ஆர் சுப்பிரமணியன் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு திதிகளின் விசசூன்ய ராசிகள் என்ற தலைப்பை பற்றி பேச இருக்கிறேன். திதி என்றால் என்ன? இந்த திதி என்பது 15 வகைப்படும். முதலில் இது வளர்பிறை திதி, அடுத்தது தேய்பிறை திதி 15 வகைப்படும். இதில் பிரதமை இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு துலாம் மகரம் 2 வீடுக்கும் பாதிக்கப்படும். விதியை இந்த திதியில் பிறந்தவருக்கு தனுசு மீனம் என்று சொல்லக்கூடிய ராசி கட்டங்கள் பாதிக்கப்படும். அடுத்தது திருதியை இந்த திதியில் பிறந்தக்கூடியவர்கள் மகரம் சிம்மம் ஆகிய வீடுகள் பாதிக்கப்படும். அடுத்தது சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கும்பம் ரிஷபம் ஆகிய வீடுகள் பாதிக்கப்படும். அடுத்தது பஞ்சமி, இதில் பிறந்தவர்கள் மிதுனம் கன்னி ஆகிய ராசிகள் பாதிக்கப்படும். அடுத்தது ஷஷ்டி, மேஷம் சிம்மம் ஆகிய ராசிகள் பாதிக்கப்படும். அடுத்தது சப்தமி, தனுசு கடகம் ஆகியவை பாதிக்கப்படும். அடுத்தது அஷ்டமி, மிதுனம் கன்னி ஆகிய ராசிகள் பாதிக்கப்படும். நவமி அண்டு தசமி, சிம்மம் விருச்சிகம் பாதிக்கப்படும். ஏகாதசி, தனுசு மீனம் ஆகிய ராசிகள் கட்டங்கள் பாதிக்கப்படும். அடுத்தது துவாதசி, இது துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் பாதிக்கப்படும். திரையோதசி, இதில் ரிஷபம் சிம்மம் ஆகிய ராசிகள் பாதிக்கப்படும். சதுர்தசி என்று சொல்லக்கூடிய திதியில் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய 4 ராசிகளும் பாதிக்கப்படும். இவ்வாறாக வளர்பிறை திதி தேய்பிறை திதி என்று இருக்கக்கூடியதில் வளர்பிறை திதி என்று அமாவாசைக்கு மறுநாள் இருந்து வரக்கூடிய பௌர்ணமி வரக்கூடிய இருக்கக்கூடிய திதிகளில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் திசைகள் புத்திகளில் 6, 8, 12 கூடிய திசைகள் நடந்தாலும் அவர்களுக்கு பெருமளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த தேய்பிறை திதி என்று சொல்லக்கூடிய அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு முந்தின நாள், அமாவாசையில் இருந்து பௌர்ணமியின் மறுநாள் இருந்து அமாவாசை வரும் வரை உள்ள திதியில் தேய்பிறை திதி என்று சொல்லப்படுகிறது. இந்த தேய்பிறை திதியில் பிறந்தவர்களுக்கு ஜாதக அமைப்புப்படி 6, 8, 12 கோள்கள் இருந்தால் என்ன பாதிப்போ அதே போல் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு அந்த வீடுகளானது நான் மேற்கொண்டு சொல்லப்பட்ட வீடுகளானது பாதிக்கப்படும். இவ்வாறு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த திதி ஆகியவற்றை தெரிந்து உங்களுடைய ஜாதக அமைப்பை தெரிந்து உங்கள் திறமையான ஜோதிடரை கண்டு தங்களுடைய ஆலோசனை கேட்டு நல்லபடியாக